எப்பா எவனாப்பா ஒரு பேச்சுக்கு பழையத்திலே கொண்டு வான்னு சொன்னா பில்லாத்தினான்ட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்து டீசர் வச்சிருக்கான். அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் சும்மாறா. ட்ரைலரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே பார்த்தீங்கன்னா டேட்டூ போடுறாங்க. அப்படியே அந்த டேட்டூ மிஷின் மேலேயே பார்த்தீங்கன்னா டிராகன் சிம்பிள் இருக்கு. அதில் கலரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு கிரீன் கலர்னு வருது. இங்கேயும் அந்த டேட்டூ மிஷின் நீடில் பார்த்தீங்கன்னா டிராகன் சிம்பிள் இருக்கு. நீடில் மட்டும் இல்லை, அந்த டேட்டூவே பார்த்தீங்கன்னா டிராகன் டேட்டூ தான். அந்த டேட்டூ மட்டும் டிராகன் இல்லை, அந்த டிராகன் டேட்டூ போட்டுன்னு இருக்கிறதே ஒரு டிராகன் தான். தலை கையில் கலர்ஃபுல்லாக டிராகன் டேட்டூ. அவ்வளோதான், இனிமேல் ஏகே ஃபேன்ஸ்லாம் கையில் டேட்டூ போட்டுன்னு சுத்த போகிறானுங்க. லெஃப்ட் ஹேண்டில் டிராகன் டேட்டூனா, ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டூ ஆர் டைன்னு போட்டிருக்கு. உத்து பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு அதான் போட்டிருக்கு. இந்த பக்கம் டிராகன் டேட்டூ, அந்த பக்கம் டூ ஆர் டை. இதுக்கு மேலே டேட்டூவில் என்ன இருக்குன்ட்டு என் கண்ணுக்கு போலப்படல. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா கருத்து பெட்டியில் பகிர்ந்துட்டு போங்க. தலை பார்த்தீங்கன்னா ஒரு வால் வாங்குறாரு. வால் வாங்கிட்டு அப்படியே திறக்க அதில் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா அந்த காலத்து பெல்ட் போட்டுன்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலையோட பியர்டு ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக இருக்கிறதுனால இது ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இவ்வளோ மாடலாக டேட்டூலாம் எப்படி, அதுதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் பிளேஸு. அங்கே பூரா பார்த்தீங்கன்னா ஒரே டான்ஸாக இருக்காங்க. அப்படியே கேங்ஸ்டர்ஸ்க்கான இது ஒரு மீட்டிங்கு. அப்படியே மேலே தொங்கிட்டு இருக்க லைட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பீரியட் செட்டப் மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து ஒரு தாத்தா வராரு. இவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைட்டாக கேஜிஎஃப் பாட அடிக்கும். கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மாதிரி தலைக்கு ஒரு லீட் தராரு. ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிறாரு. இதில் தலையோட பேரே டேரக்டாக ஏகே தான் போல. ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிறாரு. சைனாவில் ரெட் டிராகன்னா என்னன்னா, இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் குட் லக், ஹாப்பினஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அப்படியே அதுக்கு எதிர்மாறா பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ரெட் டிராகன் இஸ் ஐடென்டிஃபைடு வித் சாத்தான். அதாவது ரெட் டிராகனுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சாத்தான்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, கன்ஃபார்மாக இதை வச்சே சொல்ல முடியுது. தலையோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கேரக்டர் தான். இதுக்கு மேலே யாருமே மங்காத்தான்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜிபியூ தான், குட் பேட் அக்லி தான். நான் கூட என்னடா இப்போதான் ஒரு டிராகன் படம் பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ள இன்னொரு டிராகன் ரெஃபரன்ஸா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த ரெட் டிராகனுங்கிற வேர்டு பைபிளில் போட்டிருக்கிறத வச்சு பார்த்தா தலை படத்தில் அவ்வளோ ஈவில்னு சொல்ல வராங்க. ஏகே அவன் போட்ட ரூல் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான் அப்படின்னு ஒரு டைலாகு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏகே அவங்க காட்டுறாங்க எந்த மாதிரினா, ஏகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு டான் மாதிரி இருக்காரு. அதே மாதிரி ஜெயிலுக்கு வெளியே காட்டுற சீனில் கோட் சூட்லாம் போட்டுன்னு பெரிய பெரிய கன்லாம் வச்சுன்னு பயங்கரமாக இருக்காப்புல. ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் ஃபீல் தருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் காட்டுறாங்க. அந்த கார்லேயே பார்த்தீங்கன்னா ஏகேன்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள். அது என்னன்னா, இந்த டீசர் மொத்தத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏகே கையில் 4 விரல மாட்டிக்கிற ஒரு வெப்பனை வச்சுட்டு அதை வச்சு தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எந்த காரோட லோகோலாம் கிடையாது. ஸோ இது ஏகேவோட ஒரு வெப்பன். இந்த வெப்பனை ஏகே இப்போ தான் யூஸ் பண்ணுறாரா கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அப்போ தீனா படத்தில் ரவுடிங்லாம் வந்து லைலா கிட்ட வம்பழுக்கும் போது தலை அவரோட பொருள்லாம் எடுப்பார். கழுத்துலேருந்து நல்லா பெருசாக ஒரு அருவாள், இடுப்புலேருந்து சைக்கிள் செயின், அப்போ பாக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எடுப்பார். ஸோ சேம் பொருளை தான் மாடிஃபை பண்ணி நம்ம ஆதிக்கு தலைகிட்ட கொடுத்துருக்காரு. அதை தான் கார் லோகோவும் வச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரிந்து ஆதிக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ண போகிறாருன்ட்டு. அப்படியே காரோட நம்பர் பார்த்தீங்கன்னா MH05 AK63. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டிராகன் சிம்பிள். ரெட் டிராகனுக்கான அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் 63னா ஒன்றும் இல்லை, தலையோட 63rd மூவி. அப்புறம் தலையை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க. அப்போ தலை என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேட் ஆகுது அப்படிங்கிறாரு. நான் எவ்வளோதான் நல்லவனாக நடித்தாலும் மக்களுக்கு நான் பேடாக நடிச்சாதான் பிடிக்குது அப்படிங்கிறத சொல்ல வராரு. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கெட்டப், ஒரு சூப்பர் கூலான க்ளீன் சேவ்ல யங் லுக்கு. இந்த லுக்கை பார்க்கும்போது தலையோட ஆரம்ப கட்டத்துக்கே போன மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் அமராவதியில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு. இதே மாதிரி யங் லுக்ல இன்னும் 2 படம் நச்சா நாம தான் தலை இனிமேல் எல்லாம். அடுத்து ஜெயில் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. தலை அதை பார்த்துட்டு இருக்காரு. அது என்னமோ YABC அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கு. ஐம் சாரி, அது என்னன்னு கெஸ் பண்ண முடியல. அப்படி இது என்ன போயிட்டு இருக்குன்ட்டு எனக்குமே தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. அடுத்தடுத்து தலைக்கு ஃபேவரான சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு. அப்படியே ஒரு ஷர்ட்டில் அப்படியே அவரோட கோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பைக்காக இருக்குது. எதுக்கு இந்த ஸ்பைக்ஸ்லாம் இருக்குதுன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கண்டுபிடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன். எஸ், டிராகனுக்கு அப்படி ஃபுல்லாக உடம்புலாம் ஸ்பைக்காக இருக்கும். அந்த மாதிரி தலையோட கோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்காக விட்டுருக்காரு. அதுக்கு தான் அந்த ஸ்பைக்கு. என்னடா சொல்கிற நீ, இதெல்லாம் நெசந்தானா? அட நம்ப மாட்டிங்களா? சரி இப்போ பாருங்க. அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தலை போலீஸ் ஸ்டேஷன் காஸ்டியூமில் ஒரு லட்டி வச்சுட்டு உள்ளே வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பேப்பர்லாம் எரியுது. ஸோ எரியுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே டிராகன் வந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர்ஸ்லாம் தலையை சுற்றி அப்படியே இருக்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்பேனரை வச்சு நிற்கிறான். ஆனால் தலை அதெல்லாம் பெருசாக மதியாமல் கூலாக ஒரு சிரிக்கிறாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தலை கன் பாயிண்டில் நிற்கிறாரு. எவனோ ஒருத்தன் தலையை கன் பாயிண்டில் நிற்க வச்சிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா தலையோட பொருள் கோல்டுலேயே இருக்கு. அந்த பொருளை பாக்கெட்லேருந்து எடுக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே டிராகனு. அந்த காப்பை பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் காப்பு மாதிரி தான் இருக்கு. டிராகனோட ரெஃபரன்ஸ் டீசர் பூரா அங்கங்கே அள்ளி தெளிச்சு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலை போட்டுட்டு இருக்க அந்த ஓவர் கோட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா டிராகன் தான் இருக்கு.
அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் கெட்டப்பு, அப்படியே ஸ்டெப்ஸில் கோட் சுட்லாம் போட்டுன்னு பில்லா ஆஸ்டைடில் இல்லை பில்லாவே தான் அப்படியே பில்லா மாதிரியே நடந்து வராரு. டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கு. அப்படியே 15 வருஷத்துக்கு முன்னாடி தலையை அப்படி பார்த்தனாவும் அதே மாதிரி இருக்காப்புல. ஆதிக்கு மிரட்டி விட்டனே 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமராவதி மாதிரியும் காட்டியிருக்காப்புல, 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பில்லா மாதிரியும் காட்டியிருக்காப்புல. டீசர் ஒரு ஃப்ரேமுமே நெருப்பு மாதிரி இருக்கு. அப்படியே இந்த ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா தலை கையில் அப்படியே கண்ணு வச்சுட்டு நடந்து வர, பின்னாடி அவரோட கேங்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்ணோட நடந்து வராங்க. அவரோட கோட்ல பார்த்தீங்கன்னா அந்த கோட்ல என்னமோ பிரிண்டட் ஆயிருக்கு. சரி நான் கூட டிராகனா தான் இருக்கும்னு நினச்சி உத்து பார்த்தேன், ஆனால் அது டிராகன் இல்லை. ஸோ ஃபிளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா தலை டிராகனாலாம் இல்லை, டைகரை வச்சு ஏதோ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாரின் லொக்கேஷன் நினைக்கிறேன். அங்கே அப்படியே தெலுங்கு கிட்ட சுனில அவர்லாம் இருக்காரு. தலை பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கோட் போட்டு ஸ்வாகாக நடந்து வராப்புல. அப்படியே நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தலை படத்தில் இது இல்லாமல் எப்படி ஒரு காரு, கண்டிப்பாக அந்த காரை ஓட்டுறது தலையாக தான் இருக்கும். ஒரு ரேஸ் காரு, அந்த ரேஸ் காரை தலை ஓட்ட போகிறாரு. அது தேட்டரில் பார்க்கும்போது தேட்டரே ஃபயர் ஆக போகுது. காரை பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் ஓட்டுறாப்புல. அதுக்கப்புறம் டீசரோட பீக் பாயிண்ட்டு இந்த ஃப்ரேம் தான். ஒரு மாதிரி ஈவில் லுக்கில் தலை உட்காந்துட்டு கொம்மாலன்னு ஆரம்பிக்கிறாப்புல. ஐயோ 2011 பார்த்தது தலை ஒன்று இந்த மாதிரி மங்காத்தால. தலை அசிங்கமாக பேசுறதே ஒரு அழகு தான். நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு சொல்கிறாப்புல. வேறு யாருக்கும் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் அணில் குஞ்சுகளுக்கும் அனைத்து நெகட்டிவிட்டி பரப்பும் தலை ஏட்டஸ்க்கும் உம்மால நான் காட்டுறேன்ட்டு டேரெக்டாக சொல்கிறாப்புல. காட்டுறேன். அடுத்து இன்னொரு ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற டிராகன் டேட்டூ செம க்ளீனாக தெரியுது. அப்படியே ரிவால்வர்லாம் எடுத்து அதை அப்படியே ரோல் பண்ணி யாரோ சுட போகிறாரு. ஸோ இந்த ரிவால்வர்லாம் பார்த்தா தெரியுது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக தான் இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த ஃப்ரேமில் எல்லா ரவுடிகளையும் பார்த்து சிரிக்கிறார் பார்த்தீங்களா. அப்புறம் இந்த ஸ்பேனர் வச்சுன்னு இருக்கவன் கன் பாயிண்டில் இருக்கும்போது தலை அப்படியே சிரிச்சார் பார்த்தீங்களா. அப்படியே கட் பண்ணால் எல்லாருமே அடிச்சு காலி பண்ணிடுறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தலையோட கையில் மாட்டுற பொருளை வச்சு தான் எல்லாரையும் செஞ்சுருக்காரு. அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கோட் சுட்லாம் போட்டு டான்ஸ் ஆடிருக்காரு. இதுக்கு முன்னாடி பில்லாவில் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் சைடில் புலி சிம்பிள் போட்டிருக்கும். அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் டைகராக இருந்தவர் இப்போ டிராகனாக மாதிரி இருக்காருன்ட்டு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஆலுமா டோலுமால வர அந்த ரெஃபரன்ஸே. அப்புறம் ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்னி பெண்களாக இருக்க, நடுவில் தலை மட்டும் இருக்காப்புல. எஸ் யூ கெஸ்ட் இட் ரைட், காதல் மன்னன் ரெஃபரன்ஸே. ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருக்க, நடுவில் மட்டும் தலை. பரமசிவன் படத்தில் தலையை சுற்றி கைதிகள்லாம் அந்த சாப்பாடு தட்டை வச்சுட்டு வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே வைப்பை இங்கே கொண்டு வந்திருக்காப்புல ஆதிக்கு. சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கைதிகள்லாம் தட்டு வச்சுட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க, நடுவில் தலை இருக்காப்புல. அப்படியே ஃபைனலாக ஒரு பஞ்சு, வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் சில டைம் பண்ணணும் பேபி அப்படின்ட்டு சுனில பார்த்து சொல்கிறாப்புல. அப்படியே பார்த்தீங்கன்னா பார் சீக்வன்ஸில் ஒரு கன் ஷூட்டு, ஒரு இடமே பார்த்தீங்கன்னா செம்மையாக பிளாஸ்ட் ஆகுது. அங்கே அப்படியே கரன்சியும் சேர்ந்து பிளாஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குது. அப்புறம் டீசரோட எண்டில் தலை அந்த பொருளை வச்சு ஒரு சேர் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த பொருளை கிஸ் பண்ணுறாப்புல. அப்போ பின்னாடி டார்க்குன்னு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டார்க் பிளிங்காய் எரிஞ்சு ஏகே மட்டும் எரியுது. ஸோ கம்ப்ளீட் ஏக ரெஃபரன்ஸ். ஆதிக்கு டீசரில் அங்கங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் வைக்கல, டீசர் பூரா எங்கெங்கேயோ ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. ஃபைனலாக வாயில் சிக்லெட் போட்டு மெல்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸு. வாலியில் பண்ண அதே எக்ஸ்பிரஷனாக அப்படியே மறுக்கா தூக்கிட்டு வந்து பண்ணியிருக்கா. அப்படி இப்போ ஏகேன்னு ஒருத்தர் கத்தினாரு பார்த்தீங்களா, அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரோட வாய்ஸாக தான் இருக்கணும். ஃபேன் பாய் சம்பவம். சும்மாரா டீசரோட லாஸ்ட் பிட்டு அதில் கூட அதுன்ட்டு போட்டு தலை ரெஃபரன்ஸு. இப்போ ஏப்ரல் 10 வரும். ஐயோ வெயிட்டிங்லேயே வெறியாகுதே.